ஒருவேளை அடுத்த 1000 வருஷத்துக்கு மனுஷங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகுதுன்னு ஒரு பழமையான நூல் முன்னாடியே கணிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு விஷயத்தை தான். கலியுக சாஸ்திரம். ஸ்ரீ கிருஷ்ணரே அருளினதா நம்பப்படுற இந்த நூல் நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு வரைபடமாகவும் அதே சமயம் ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவும் இருக்கு. சரி, நாம வழக்கமா ஒரு விஷயத்தை ஆரம்பத்துல இருந்து தான் பார்ப்போம். ஆனா இந்த தடவை நாம நேரா கிளைமேக்ஸ்க்கு போறோம். ஏன்னா என்ன ஒரு பெரிய விஷயம் ஆபத்துல இருக்குன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, 1000 வருஷம் கழிச்சு செயற்கை மனிதர்களுக்கும், அதாவது ரோபோக்களுக்கும் இயற்கை மனிதர்களுக்கும் ஒரு இறுதி யுத்தம் நடக்குமா. அந்த போர்ல மனுஷங்க தோற்கடிக்கப்படுவாங்க. கேக்குறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த நூல் இது எப்படி நடக்க போகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குது. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான்: நம்ம உலகம் எப்படி இந்த நிலைக்கு வந்து சேரும்? வாங்க இந்த நூல் சொல்றத வச்சு இந்த புதிரை விடுவிக்க முயற்சி பண்ணலாம். இதுக்கான பதில் எங்கேயோ பிரபஞ்சத்துல மட்டும் இல்ல, அது நமக்குள்ளேதான் இருக்கு. இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, யுக மாற்றம்ங்கிறது வெளியில நடக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது நம்ம ஒவ்வொருத்தரோட மூளைக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் நடக்கிற ஒரு பெரிய பயணம். இந்த நூலோட மைய கருத்தே இந்த 10 வட்டங்கள் தான். நம்ம மூளைக்குள்ள கண்ணுக்கு தெரியாத 10 அணு அடுக்குகள், அதாவது லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஒவ்வொரு வட்டமும் ஒரு திரை மாதிரி. ஒரு வைரத்துக்கு மேல அழுக்கு படிஞ்சு படிஞ்சு அதோட பிரகாசம் மறையுது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த வட்டங்கள் நம்மளோட உண்மையான தெய்வீக ஒளிய மறைக்குதான். இந்த வட்டங்கள் தான் ஒவ்வொரு யுகத்தையும் தீர்மானிக்குது. பாருங்க, சத்திய யுகத்துல ஒரே ஒரு வட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நாம தெய்வீகத்தோட நேரடியா இணைஞ்சிருந்தோம். திரேதா யுகத்துல தேவைகள் வர ஆரம்பிச்சப்போ வட்டங்கள் 4ஆ மாறிடுச்சு. துவாபர யுகத்துல அந்த தேவைகள் ஆசைகளா மாறினப்போ வட்டங்கள் 7ஆயிடுச்சு. கடைசியா இப்ப நாம இருக்கிற கலியுகத்துல ஆசைகள் துன்பத்தை உருவாக்குனதால முழுசா 10 வட்டங்கள் வந்து நம்மளோட தெய்வீக தன்மையிலிருந்து நம்ம ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். சரி, இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இங்கதான் இந்த நூல் ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. மனித குலம் ஒரு பெரிய ரோடு ஜங்ஷன்ல நிக்குதான். இங்கிருந்து 2 தனித்தனி பாதைகள் பிரிய போகுது. இந்த பிளவுக்கு என்ன காரணம்? நம்மளோட செயற்கையான வாழ்க்கை முறைதான் காரணம்னு சொல்லப்படுது. அதாவது நாம நாள் முழுக்க ஸ்கிரீனையே பார்க்கறது, இயற்கையிலிருந்து விலகி இருக்கிறது. இதனால நம்ம மூளையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு 11ஆவது வட்டம் உருவாக ஆரம்பிக்குதாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வட்டம் இயற்கையானது கிடையாது, இது முழுக்க முழுக்க செயற்கையானது. இந்த 11ஆவது வட்டம் உருவாவதுதான் மனுஷங்கள 2ஆ பிரிக்க போகுது. ஒரு குரூப் இந்த செயற்கை வட்டத்தை ஏத்துக்குவாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? அவங்களால இயற்கையான சூரிய ஒளிய தாங்கிக்கவே முடியாதாம். அதனால அவங்க பாதாள லோகம்னு சொல்லப்படுற நிலத்தடி உலகங்களுக்குள்ள வாழ ஆரம்பிப்பாங்க. இன்னொரு குரூப் இந்த 11ஆவது வட்டத்தை நிராகரிச்சிடுவாங்க. அவங்க இயற்கையோட ஏய்ந்து வாழ்றதுக்காக மலைப்பகுதிகளுக்கு போயிடுவாங்க. சரி, இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த மூலத்தின்படி வரப்போற 100 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொற்காலம். நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 200 வருஷத்துல இந்த பிளவு உண்மையிலே நடக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வர்ற 1000 வருஷத்துல தான் அந்த பாதாள லோக சமூகம் உருவாகி நாம ஆரம்பத்திலே பேசினமே அந்த இறுதி போருக்கு வழிவகுக்கும். இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? ஆனா கவலைப்படாதீங்க, இந்த நூல் வெறும் எச்சரிக்கையை மட்டும் கொடுக்கல, ஒரு பெரிய நம்பிக்கையையும் கொடுக்குது. எப்படி இந்த இருண்ட கலியுகம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு பொன்னான காலமா இருக்க முடியும்? வாங்க பார்க்கலாம். எதிர்காலத்தை பத்தி சொல்றத நம்புறதுக்கு முன்னாடி இந்த நூல் கடந்த காலத்தை பத்தி சொன்னது என்னன்னு பார்ப்போம். இதுல சில விஷயங்கள் ஏற்கனவே நடந்துருச்சுன்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு, ஆட்சியாளர்கள் திருடர்கள் மாதிரி நடந்துப்பாங்க, கல்வி காசுக்கு விற்கப்படும், நாம சாப்பிட்ற சாப்பாடு விஷமாகும், உறவுகள் எல்லாம் ஒரு ஒப்பந்தம் மாதிரி மாறிடும், இயற்கை மதிக்கப்படாம சுரண்டப்படும். இப்படி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தோட மிக முக்கியமான ஒரு நல்ல செய்திக்கு வரும். முன்னாடி இருந்த யுகங்கள்ல முக்தி அடையணும்னா பல வருஷங்கள் கடுமையான தவம், பெரிய பெரிய சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. ஆனா நாம இருக்கிற இந்த பொற்காலத்துல பாதை ரொம்ப ரொம்ப சுலபம். பெரிய சடங்குகள்லாம் தேவையில்லை. ஒரு எளிமையான நம்பிக்கையும் அன்பும் இருந்தாலே போதும்னு சொல்லப்படுது. இந்த எளிமைய இந்த நூல் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இதிலிருந்து ஒரு நேரடி மேற்கோள்: நீங்க பெரிய சடங்குகள், வழிபாடுகள் கூட செய்ய தேவையில்லை. எளிமையான முழுமையான நம்பிக்கை ஒன்னே போதும். முழு நம்பிக்கையோட என்ன நினைக்கிறவங்கள நான் காப்பாத்துவேன். பாத்தீங்களா, இந்த காலகட்டத்தோட அந்த தனித்துவமான வாய்ப்பை இது எவ்வளவு தெளிவா சொல்லுது. ஆக
நாம இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம். இந்த நூல் சொல்லுது எச்சரிக்கை மணி அடிச்சாச்சுன்னு. ஒரு பக்கம் செயற்கையான வாழ்க்கை, நிலத்தடி உலகம். இன்னொரு பக்கம் இயற்கையோட இணைஞ்சா ஒரு ஆன்மீக வாழ்க்கை. இந்த மூலத்தின்படி தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. கேள்வி இதுதான், இந்த எச்சரிக்கை மணிக்கு நாம எப்படி பதில் சொல்ல போறோம்?